ஹாய் எவ்ரிவன். 2022 ரிலீஸ் ஆன டெய்லி டோஸ் ஆஃப் சன்ஷைன் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் லைஃப் ட்ராமா பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த நாடகம் சின்ன நாடகம் தான், மொத்தம் 12 எபிசோடு. இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் ஆர் ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட் வந்து ஒரு சைக்காட்ரிக் வார்டில் ஒர்க் பண்ண நர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் பண்ணது வந்து பக் போயங் வந்து நிறைய ஃபேமஸான நாடகத்துலாம் நடிச்சிருக்காங்க. ஸ்ட்ராங் உமன் டுபுங் சூன், ஆர் அன்ரிட்டன் சோல், லைட் ஷா நடிச்சிட்டு இருக்காங்க. வெரி ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் வித் வெரி குட் ஆக்டிங் ஸ்கில்ஸ். ஸோ இந்த ப்ரோட்டகானிஸ்ட் வந்து ஒரு சைக்காட்ரிக் வார்டுக்கு ஜென்ரல் வார்டுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படிலாம் மாறுது, சைக்காட்ரிக் வார்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேஷண்ட் என்ன ஸ்டோரி கேரி பண்ணி வர்றாங்க, அவங்கள எப்படிலாம் அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளோ எம்பத்தி அண்ட் கைண்ட்னஸ் அண்ட் கேரோட பார்க்குறாங்க. இப்போ நம்ம மைண்டுக்குள்ளே வந்து சைக்காட்ரிக் வார்டுனா இருக்க ஒரு ஸ்டிக்மா இருக்குன்னா அந்த ஸ்டிக்மாவே பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நாடகம். ஒரு மென்டல் ஹெல்த் பற்றின நிறைய அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ மென்டல் ஹெல்த் அவேர்னஸ்னால் வெறும் டிப்ரெஷன் மட்டும் இல்லாமல் பேனிக் டிஸார்டர், பைப்போலர் டிஸார்டர். ஸோ டிப்ரெஷன்னா என்னென்ன நடக்கும், அந்த சிம்டம்ஸை வந்து ஒருத்தவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு டிப்ரெஷன் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஏகப்பட்ட மென்டல் அவேர்னஸ் வந்து இந்த நாடகத்தில் இருக்கும். இந்த நாடகத்துலேயே ரொம்ப எனக்கு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா விஎஃப்எக்ஸ். இந்த நாடகத்தோட விஎஃப்எக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஏன் அப்படின்னா இட் வாஸ் டிரைவ்ட் ஃப்ரம் வெப்டூன். ஸோ வெப்டூனில் வந்துட்டு பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆந்த்ரோமார்பிக் அனிமல்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பேசுகிற முயல் அந்த மாதிரி அனிமல் வந்து ஹியூமனாக நடந்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த சீரியஸில் ஹியூமன்ஸ் தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதோட ஃபீல் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த மெட்டஃபோர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த நாடகத்தில் இருக்க இன்டீரியர் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாஸ்பிட்டல்னு டல்லாக இல்லாமல் கொஞ்சம் பிரைட் அண்ட் கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த ஸ்டோரியோட ஆர்க் எப்படி வந்து பேஷண்ட்ஸோட ஸ்டோரிஸ்லேருந்து எப்படி அதோட கேர்கிவரோட ஸ்டோரிஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. ஆஸ் அ நர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எப்படி ஒரு பேஷண்ட்டாக அதே ஹாஸ்பிட்டலுக்கு இல்லாமல் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அப்படிங்கிறதும் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பாங்க. க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கே நிறையா அப்ரிஷியேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு நாடகம். கொஞ்சம் அண்டர் ரேட்டட்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரைட்டர்ஸ் ஹவ் டன் அ வெரி குட் ஜாப். ஒரு எபிசோடு கூட போர் ஆகாது, லேகே இருக்காது. ரொம்ப ரியலிஸ்டிக் அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த வெப்டூனை எழுதுறவங்க ரியலிஸ்டிக் லைஃப் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. பிகாஸ் ஷீ வாஸ் அ நர்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த நாடகம் பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு. ஆல்ரெடி இந்த நாடகத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இதை நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க. பாய்.